இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல நிறைய பேர் 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஈவன் 10 இயர்ஸ் கூட இருந்து கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு, ஐடிக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் 10 இயர்ஸ்க்கு மேலே கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு கூட சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களால மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க, என்ன மாதிரி வேஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஒரு ரோட் மேப்பை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் போகிறதுன்றது கஷ்டம் தான். கரியர் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான எஃபெக்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்றதை வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷர்மன் விபோகன். இந்த மாதிரி ஐடி ஜாப் அப்டேட்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், யாரெல்லாம் இந்த கரியர் கேப் கேட்டகரிக்குள்ள வருவாங்க, ப்ளஸ் அவங்க பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தென் ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன்ஸ் ஆர் ஹெல்த் ரீசன்ஸ்னால கேப் எடுத்திருக்கலாம். இல்லை நீங்கள் மேரேஜ் ரீசனுக்காகவோ இல்லை மேட்டர்னிட்டி லீவ் இந்த மாதிரி மேட்டர்னிட்டி ரீசன்ஸ்க்காக கேப் எடுத்திருக்கலாம். இல்லை நீங்கள் நான் ஐடி டு ஐடி வரணும்னு ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு ஜாப் குவிட் பண்ணிட்டு அதுக்கான சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, மேபி அதனால கரியர் கேப் வந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, 1 or 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ, இன்னும் ஜாப் போகலை அப்படின்ற கேட்டகரிஸ் தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய காமனான கரியர் கேப் கேட்டகரிஸ். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன மாதிரி காமனான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அதை ஹைட் பண்ண நினைக்கிறது. அது ப்ராப்பராகவும் ஹைட் பண்ண தெரியாமல், அதை முழுசாகவும் சொல்ல தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற பீப்புள்ஸும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரெண்டாவது, நிறைய பேர் எது படிக்கலாம்னு தெரியாமல் மல்டிபிள் கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க சொன்னாங்கட்டு ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு யூடியூபர் சொன்னாங்கன்னு ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுற பர்சன் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் போயிட்டு ஏதோ பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒன்று மட்டும் எடுத்து படிக்காமல் போகிறது. தென் எப்பயுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்பயுமே யாராவது ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. அது நான் காமனா பார்த்தது கரியர் கேப் பர்சன்ஸ் கிட்ட. அதை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய பேர் அட்வான்டேஜா நிறைய பேர் பிசினஸ் மாடலாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நான் பேசியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100% நான் எல்லாமே முடிச்சுட்டு தென் தான் நான் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே மேக்ஸிமம் நான் அப்சர்வ் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் கரியர் கேப் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து. இதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, இப்போ நாங்க கரியர் கேப் இருக்குன்னா நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்படி ப்ராப்பரா ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட சரௌண்டிங்ல கரியர் கேப் இருக்கக்கூடியவங்க அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க ஐடி ஜாப் அப்படின்றது, பிளஸ் காமனா கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து ஜாப் போவாங்க அப்படின்றதான் ஒரு ஓவர்வியூவா உங்களுக்கு ஒரு ரோட் மேப்பா கொடுக்குறேன். ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட், கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அப்ரோச் பண்ற கம்பெனி, எல்லா கம்பெனியுமே கரியர் கேப் கேண்டிடேட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். ஓகேவா? எந்த கம்பெனியில் இமிடியட் ஜாயினிங்கான ஓப்பனிங்ஸ் இருக்கோ அந்த கம்பெனி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்கில்லபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் அது ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த கரியர் கேப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், நான் ஐடி டு ஐடி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஸ்டார்ட் அப்பில் தான் ஈஸியாக பிளேஸ் ஆயிருக்காங்க கம்பேர்ட் டு சர்வீஸ் பேஸ்ட் எம்என்சிஸ். ஈவன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனிஸ்க்கு இமிடியட் ஜாயினிங் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அவங்க என்னதான் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தாலும், என்னதான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலும், என்னதான் உங்ககிட்ட கேப்பே இல்லாமல் இருந்தாலும், அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு டெக்னிக்கலான ஸ்ட்ராங் அண்ட் நாலேஜ் இருக்கா, ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட நாலேஜபிளாக இருக்காங்களா அப்படின்றது மேக்ஸிமம் கம்பெனிஸ் பார்க்குறாங்க. ஸோ அந்த சினாரியோஸில் பார்க்கும்போது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மெஜாரிட்டி ஆஃப் கரியர் கேப் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸும் கரியர் கேப் பர்சன்ஸ்க்கும் சான்சஸ் கொடுக்காது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். அண்ட் நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியுமே ப்ராடக்ட் ப்ளஸ் ஸ்டார்ட் அப் தான். அங்கேயுமே நான் ஐடி டு ஐடி பர்சன்ஸும் இருக்காங்க, ப்ளஸ் கரியர் கேப் கேண்டிடேட்ஸுமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே அவங்களுக்கு இமிடியட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ அந்த இமிடியட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு யார் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்காங்களோ, அவங்க ஈவன் கரியர் கேப் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை கரியர் கேப் இல்லாத பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. இந்த கம்பெனிஸ்க்கான டார்கெட் ட்ரை பண்ணலாம் இல்லை, பட் முக்கியமான பாயிண்டே, எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில் அண்ட் நாலேஜபிள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா, நீங்கள் என்ன மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இந்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட கேப்பை அக்னாலேஜ் பண்ணணும். ஓகேவா? உங்ககிட்ட ஸ்க்ரீனிங் காலே கேட்பாங்க, எதனால இந்த வருஷம் இவ்வளோ வருஷம் கேப் இருக்குது, எதுக்கு இப்போ ஐடி வரணுன்ட்டு. அதே மாதிரி டெக்னிக்கல் இன்டர்வியூலையும் கேட்பாங்க, ஹெச்ஆர் ஒன்லையும் கேட்பாங்க. நிறைய பேர் இந்த கேப்பை அக்னாலேஜ் பண்ணாமல் ஹைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை அக்னாலேஜ் பண்ணுறதா எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? மேபி அது ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், வேற ஏதாவது பர்சனல் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் அந்த அக்னாலேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ்வலாக ஃபாலோவர்ஸ்க்கு
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வேலிடான ரீசன், ஓகேவா? அந்த ரீசன் வேலிடபிளாக இருக்கணும். ஏதோ ரீசன் கொடுக்காதீங்க, சும்மா குவிட் பண்ணலாம் கூட சொல்ல வேணாம், ஓகேவா? ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் வந்து கொடுக்கணும். ரெண்டாவது அந்த வேலிட் ரீசன் சொல்லி, அதாவது மூணுமே ஒரே ஆன்சராக கன்வே பண்ணணும், தனித்தனியாக சொல்லாமல் ஒரே ஆன்சராக கன்வே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன், கேப் வந்ததுக்கு ஒரு வேலிட் ரீசன் கொடுத்துட்டு, ரெண்டாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணக்கூடிய ஜாப்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சொல்லணும் கரெக்டாக, ஓகேவா? அண்ட் அதுக்கு மூணாவது நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆன்சரை கன்வே பண்ணணும். இது யூஸ்வலி லாஜிக்கலாக நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஏன்னா அந்த பர்சனுக்கு, இந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஏன் உங்களுக்கு இப்போ ஐடி ஜாப் வரணும், எதனால கரியர் கேப் வந்துச்சு, இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வேணும். ஸோ ஒரு வேலிட் ரீசனும் கொடுத்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் போர்ட்ரே பண்ணி அதுக்கான நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸும் அவங்க பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கில்லபிளாகவும் இருக்கணும். ஜஸ்ட் லைக் ஒரு ரீசன் கொடுத்தா நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பான்னு கேட்டால் கிடையாது. பட் அந்த ரீசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலிடாக ரீசன் கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ளஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக ஒரு ஆன்சராக ஸ்ட்ரக்சராக கன்வே பண்ணுங்க, ஓகேவா? ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் ரவுண்ட்லையும் கேட்பாங்க, டெக்னிக்கல் இன்டர்வியூலையுமே கேட்பாங்க, ஹெச்ஆர் ரவுண்ட்லையுமே கேட்பாங்க. ஸோ எதில் கேட்டாலுமே ப்ரிப்பேர்டாக அந்த ஆன்சர் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஏதாவது ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் முடிஞ்சால் உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்ஸோ இன்டர்ன்ஷிப்போ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. சில பேர் உங்களுக்கு செட் ஆகாது, ட்ரை பண்ணாதவங்க, சில பேர் வந்து இது ட்ரை பண்ண, சில பேர் அதை ட்ரை பண்ண, இதுக்கு தான் ஸ்கோப் இருக்குது, டிமாண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு தான் ஃபியூச்சர் இருக்குது, இந்த மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ஒரு ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோல்லே போங்க, ஓகேவா? பேசிக்லி நான் யூஸ்வலாக எல்லா வீடியோஸையும் சொல்கிற மாதிரி இந்த 2 சஜஷன் தான். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்கன்னா அது ரெலவெண்ட்டாக உங்களுக்கு அதில் இப்போயுமே ஸ்கோப் இருக்குது, உங்களுக்கு அதில் இனிமே நாலேஜ் இருக்குன்னா அதுவே ரீஸ்கேல் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட் ஆப்ஷன். உள்ள போயிட்டு கூட நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்க ஃப்ரெஷரா ட்ரை பண்றீங்க ஐடிக்கு அப்படின்ற பட்சத்தில் எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ரோல் சூஸ் பண்றீங்கன்னா உங்களால ஃபுல் டெடிகேஷனா அதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இதில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க, ஓகேவா? ஒருவேளை எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா எதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு பாருங்க, ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் சரி பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் டெவலப்மெண்ட் வேணாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சூஸ் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு ஓகே தான், ஓகேவா? நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் லாங் டைம் கரியருக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் பெஸ்ட் ஆப்ஷன். ஈவன் ஏஐ வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்பரை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது, ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிளாங்காக இருக்குது, என்ன ரோல் போகணும்னு ஐடியா இல்லைன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிங்க. ஏன்னா மற்ற எந்த ரோல்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ஜாவா ஃபுல் ஸ்டாக்கு ஆஸ் அ ஃப்ரெஷராகவும் சரி எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் காம்படிஷன் இருக்குது. நான் காம்படிஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட காம்படிஷன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரோல் தான் போகிறோம் அப்படின்னா அந்த ரோலை கரெக்டாக நீங்கள் நான் இப்போ சொன்ன ரோல் தான் போகணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்கேஸ் எந்த ரோல் சூஸ் பண்ணுறதுன்னு ஐடியா வேலைன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அந்த ரோலை பக்காவாக சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். இப்போ ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு வரும்போது கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு நான் செல்ஃபாகவே படிக்கலாமா இல்லை கோர்ஸார் இன்ஸ்டியூட் போகலாமா? இது வந்து முக்கியமான கொஷின். நான் நிறைய பேர் எங்கிட்டையும் பர்சனலாக மென்டர்ஷிப்பில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும். உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours வந்து என்னால் செல்ஃபாக உட்காந்து யூடியூப்லேயோ இல்லை கோர்ஸ் ஏதாவது யூடமி கோர்சஸ் இந்த மாதிரி ரெக்கார்டட் செஷன்ஸோ என்னால் வந்து பார்த்து ப்ராப்பராக படித்து என்னால் ஸ்கில் டெவலப் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக அது பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி செல்ஃப் லேர்ன் கொடுங்க. அதாவது எல்லாருமே வந்து போயிட்டு கோர்ஸ் படிங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ணதே இல்லை இது வரையும். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக செல்ஃப் லேர்ன் படிங்க. இன்கேஸ் என்னால் வந்து ப்ராப்பராக வந்து படிக்க முடியல ப்ரோ, எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஒரு கைடன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, நான் மட்டும் கோர்ஸார் இன்ஸ்டியூட் போங்க. அப்படி நீங்கள் கோர்ஸார் இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சுட்டு ப்ளஸ் வந்து அங்கே எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே கூட படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணி எப்படி நடத்துகிறாங்க, எப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் எங்கேயுமே எதிர்பார்க்காதீங்க. பிளேஸ்மெண்ட்டை நம்பியும் ஜாயின் பண்ணாதீங்க. கிளாஸ் ப்ராப்பராக நடத்துகிறாங்களா, ஸோ சொல்லிக் கொடுக்குற டியூட்டர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்களா, இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுக்கலனா கூட உங்ககிட்ட ப்ராப்பரான ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் ஜாப் வாங்கலாம். பட் அங்கே ப்ராப்பரான ஸ்கில்லை டெவலப் பண்ணலன்னா அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுக்கலனா கூட உங்களாலையும் எதுவும் பண்ண முடியாமல் போயிடும், ஓகேவா? ஸோ ஸ்கில் செட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ அதனால் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நான் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லலை. ஆனால் ப்ரீவியஸ் வீடியோஸும் பார்த்துக்கோங்க, ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா
ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றது பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா செல்ஃப் லேர்ன் அப்படின்றது எல்லாருக்குமே பாசிபிலிட்டிஸ்ன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நான் ஒரு இடத்துக்கு போனால் தான் நல்லா வந்து ப்ராப்பராக படிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம். ஆனால் சூஸ் பண்ணுற இன்ஸ்டியூட் ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு முடிஞ்சு அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட்டை நம்பி எங்கேயுமே ஜாயின் பண்ணாதீங்க. அகைன் சொல்கிறேன், ஏன்னா முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம், ஸ்கில் டெவலப் பண்ணால் மட்டும் பத்தாது. இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு நம்ம அந்த காம்படிஷனுக்கு மேலே ஒரு லெவலில் இருந்தால் மட்டும் தான் நம்ம ப்ரொஃபைலை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்டே அவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ இந்த இயர் பாஸ் அவுட் இல்லைன்னா கூட முன்னாடி இயர் பாஸ் அவுட் ஆயிருக்கும், கரியர் கேப் இருக்கும், வேறு ஃபீல்ட்லேருந்து வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸோ ஒரு ப்ரியாரிட்டியோ கொடுக்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைலும் இருக்கணும். ஸோ ஸ்கில் செட்டை தாண்டி ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப், ஃப்ரீலான்சிங், ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. மெயினாக ப்ராஜெக்ட்ஸ் மினிமம் ஒரு 3 to 5 ப்ராஜெக்ட்ஸ் ஆச்சும் உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கணும். முடிஞ்சால் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரியாரிட்டி இருக்கும். முக்கியமாக கரியர் கேப் இருக்குன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ஒரு பெட்டர் சான்ஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா எந்த கம்பெனி போனாலும் உங்களுக்கு எந்த தான் ஸ்கில் இருந்தாலுமே நீங்கள் என்ன தான் ஸ்கில் செட்லேயே ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ப்ராக்டிக்கலாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபைல் வேலிடே கிடையாது. வெறும் ஸ்கில் செட் வச்சு நீங்கள் ஜாப்ஸ் போகவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கீங்க, இல்லை ஒரு கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தாண்டி உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 3 months 6 months ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குது, லைவ் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா கம்பெனிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அப்படின்னா ஒரு ஃப்ரெஷரை எடுத்து ட்ரெயின் பண்ணி ப்ராஜெக்ட்டில் போகிறத விட ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்ச ஒரு பர்சன்ஸ் எடுத்து போடுறப்ப அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அவங்களால ஈஸியாக அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ கம்பெனி அந்த ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய மீம்ஸ்லேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் டூல்ஸ் ஆர் டெக்னாலஜியில் தான் கேட்பாங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த சென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் ப்ராஜெக்ட்ஸ்லையோ இல்லை இன்டர்ன்ஷிப்லையோ இல்லை இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அது அப்ளிகபிள் தான். ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் ஈவன் ஃப்ரெஷராக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஷோகேஸ் பண்ணால் மட்டும்தான் கம்பெனிஸ் ஓகே இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலுமே கன்சிடர் பண்ணிப்பாங்க. 4வது விஷயம், இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் இதை பண்ணதை கரெக்டாக நீங்கள் போர்ட்ரே பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்யூம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணி அப்பப்போ ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் எப்பயுமே நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெஸ்யூம் பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறீங்க. பெஸ்ட் ஆப்ஷன் ஓவர்லீஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ண ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து ஒரு பக்காவான ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எடுத்து மேக் பண்ணிக்கோங்க. அதில் ஏன் ஓவர்லீஃப்ல பண்ணணும், ஓவர்லீஃப்ல பண்ணுறது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது எல்லாமே அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஷர்மிலன் ரெஸ்யூம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஓகேவா? ரெஸ்யூமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் ஒர்க் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ரோலை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து டியூல் ரோலில் இல்லை நான் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்றப்ப உங்களோட ரெஸ்யூமோ இல்லை உங்களோட ப்ரொஃபைலோ அடி வாங்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா கம்பெனிஸ் ஃபில்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ரோல் பேசிஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது தேவையில்லாதெல்லாம் இருக்குன்ற பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது நான் லைவாகவே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், ஒரு ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களோட ரெஸ்யூமும் சரி, அதே மாதிரி லிங்க்டின், நாக்ரி இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைலுமே சரி, எந்த ரோலுக்கு டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லாத எதுவுமே ஆட் பண்ணாதீங்க அந்த ரோலை தாண்டி. ஓகேவா? அந்த ரோலுக்கு ரெலவெண்ட்டாவோ இல்லை ஐடி ரெலவெண்ட்டாவோ அந்த ரோலுக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். மற்றபடி இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்யூமை 100% ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்களோட ரெஸ்யூமில் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ப்ராப்பராக கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் மேண்டேட்டரி கிடையாது, பண்ணியிருக்கீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ். ஓகேவா? மற்ற ஃபீல்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு நான் கிளியராக அதே சொல்லியிருப்பேன். அண்ட் உங்களோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் லைக் லிங்க்டினாக இருக்கட்டும், நாக்ரியாக இருக்கட்டும், எப்பயுமே ஆக்டிவாகவும் இருங்க, அப்டேட்டடாக இருக்கும். ஏன்னா உங்கள் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கும் எவ்ரிடே, அந்த அளவுக்கு ரெக்ரூட்டர்ஸ்க்குமே உங்கள் ப்ரொஃபைல் சஜஷனில் போகும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்குமே
ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ லிங்க்டின்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு அது ரெக்ரூட்டர்ஸ்மே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஜாப் ஃபுல் ஸ்டாக்ல வந்து தேடிட்டு இருக்காங்க, ஹையர் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே சஜஷனில் போகும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் லைக் லிங்க்டின், நாக்ரி, இண்டீட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் வந்து சர்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஈவன் கரியர் கேப் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்றப்ப கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ப்ரொஃபைல் வச்சிருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் உங்கள் ப்ரொஃபைலே கன்சிடர் பண்ணுவாங்க. ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம் ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம இன்னொரு போர்ட்டல் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்ம லிங்க்டின்லாம் பார்க்க தான் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து உங்களோட ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணலாம் கூட உங்கள் நேம் போட்டு பார்ப்பாங்க சம் கம்பெனிஸ். அந்த மாதிரி எனக்கு ஒரு கம்பெனியில் பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்கும், 2 அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட் அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி நம்ம லிங்க்டினோட லிங்க் கொடுக்கலனா கூட எதுலையுமே இதுவும் அட்டாச் பண்ணலாம் கூட அவங்களே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க நம்ம ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ரெஸ்யூம்லையும் லிங்க்டின்லையும் கரெக்டாக போர்ட்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ்டாக அந்த ரெஸ்யூம் அண்ட் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்கள். அண்ட் 5th ஒன், அப்ளை அண்ட் அப்ஸ்கில். ஓகேவா? நீங்கள் ஒரு ஜாப்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகணும்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃபைனலாக ஒரு அவுட்புட் வரும்போது உங்களால் ப்ராப்பராக வந்து உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் எப்போ ஸ்கில் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் 6 மாதம் கழிச்சு தான் அப்ளை பண்ணுவேன், அந்த ஸ்கில்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு தான் நான் அப்ளை பண்ண ஆரம்பிப்பேன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரியர் கேப் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகுமே தவிர நீங்கள் கற்றுக்க முடியாது. பட் இதுவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 மந்த்ஸில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் ஈவன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நான் இது வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். இப்போ நான் சொல்ற விஷயங்கள் போக நீங்கள் யூடியூப்ல எதில் பார்த்தாலுமே, கூகுளில் படித்தாலும் சரி, ஏஐல படித்தாலும் சரி, எதில் பண்ணாலுமே நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணுங்க. ஒரு கரியர் கேப் பர்சனாக நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட என்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் கரியர் கேப்க்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்கன்னா அதுலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ண தான் கற்றுப்பீங்க. அந்த கிளாரிட்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி இனிஷியலாக ஒரு 10 to 15 கம்பெனிஸ் நீங்கள் ரிஜெக்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 10 to 15 கம்பெனிஸில் ஏன் ரிஜெக்ட் ஆனீங்க, என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த வரக்கூடிய கம்பெனிஸில் அதுக்கேற்றவ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணுறப்ப உங்களால் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் அதனால் ஸ்டார்டிங் கடைசி வரையும் வெயிட் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட எஃபெக்ட் கொடுங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு இன்டர்வியூஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ண என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். முக்கியமாக ஒரு இன்டர்வியூலையுமே ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா அந்த ரெக்ரூட்டர்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வருவாங்க. அது இன்கேஸ் நீங்கள் டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணாத பட்சத்தில் அந்த ஃபீட்பேக் அவங்க கிட்டே கேட்கும்போது இந்த விஷயங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இதில் தான் இம்ப்ரூவ் பண்ணுங்க. மேபி நீங்கள் பண்ண மிஸ்டேக் சொல்லலாம், ப்ளஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே சொல்லலாம். இதை நீங்கள் வந்து ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதை ரிப்பீட்டாக இன்னொருத்தங்க ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி அடுத்த இன்டர்வியூ போகிறதுக்குள்ள அதில் எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமோ அதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனிஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறப்ப அப்போ தான் உங்களால் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அதுதான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்பை விட அந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணி இந்த 5வது ஸ்டெப்பை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதான் அந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்புக்குமே வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ 5வது ஸ்டெப் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணி அப்ஸ்கில் பண்ண முடியுமோ அப்ஸ்கில் பண்ணுங்கள். ஒரு இன்டர்வியூமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரிஜெக்ட் ஆக போகிறீங்கன்னு தெரிஞ்சாலும் அட்டென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறத விட போய்ட்டு அட்டென்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகுறதுன்றது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ரிஜெக்ட் ஆனீங்கன்னா ஏன் ரிஜெக்ட் ஆனீங்கன்ற ரீசன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த கம்பெனிஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இந்த மேஜரான 5 விஷயங்கள். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கரியர் கேப் இருக்குது, அதனால் ஐடி வர முடியாது அப்படின்ட்டு மேபி நிறைய பேர் சொல்லலாம். ஓகேவா? பட் ஸ்டில் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த மாதிரி உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் வந்து லிங்க்டின்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் பர்சனலாக எனக்குமே வந்து நிறைய பீப்புள்ஸ் தெரியும். அவங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அது பாட்காஸ்ட்டாக கூட போடுறேன். அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்ட்டு பேசிக்கலாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப்
ஆஃப்லேருந்து அவங்க என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஒரு கரியர் கேப் பர்சனாக இருக்கீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்ட் அப்ரோச்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் கரியர் கேப்பாக இருக்கீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸாக இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி டெக் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு டார்கெட் பண்ணிட்டு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போகாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து பேக்டோர் வழியாக தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு இது வந்து நிறைய பேர் என்கிட்ட 1-to-1 மென்டார்ஷிப் வரும்போதே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க, ப்ரோ நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்குறாங்க. உங்களுக்கு அது பண்ணுறப்ப ஓகே எனக்கு ஜாப் கிடைக்கல, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் போகிறதுக்கான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு அங்கே கொண்டு போயிடுவாங்க அவங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த மைண்ட் செட் இல்லைனா கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? பட் அட்லாஸ்ட் அவங்களுக்கு எதுவும் லாஸ் ஆக போகிறது இல்லை. இன்கேஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களோட மணி தான் லாஸ்ட் ஆகும். ப்ளஸ் பிளாக் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த கம்பெனிஸ்லாம் போக முடியாது. ஓகேவா? ஸோ அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்கில் டெவலப் பண்ணி கரெக்டான கம்பெனிஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ எடுத்தோன்னே நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எடுத்தோன்னே எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்கீங்களோ, நீங்கள் ஒரு 30-40 ரிஜெக்ஷன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் செலக்ட் ஆகிற ஒரு கம்பெனி அப்படின்றது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்டாக நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் இருக்கும். இது முடியாத விஷயம் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, உங்களாலையும் பண்ண முடியும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் 1-to-1 மென்டார்ஷிப்பும் கண்டக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்கிட்ட டேரெக்டாக பேசணும், நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மென்டார்ஷிப்பும் புக் பண்ணலாம். ஸோ தட் உங்கள் நான் டேரெக்டாக உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கரியர் கேப் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய், டாடா.